ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு காயல் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயல் கிச்சனில் பார்க்க போகிறது சிங்கப்பூரில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அருமையான காட்சிகள். அதாவது சிங்கப்பூர் அப்படின்னாலே பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கும், வானளாவிய உயர்ந்த பில்டிங்குகள் இருக்கும். இது ஒரு காங்கிரீட் காடு அப்படின்னு நினச்சிருந்தா அது தவறு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இங்கே மழையும் மரமும் ரொம்ப முக்கியம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாடு. அதே மாதிரி மரங்களை வெட்டுறதும் சரி, மரங்களை பராமரிக்கிறதும் சரி, மரங்களை பாதுகாக்கிறதுலையும் சரி, இந்த நாடு முன் அணியில் இருக்குதுன்னா அதில் சந்தேகம் இல்லை. இதனால தான் இந்த நாட்டில் அடிக்கடி மழை பெய்யுது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலுங்கிற காட்சியையும் நம்மளால் பார்க்க முடியுது. என்னதான் குடியிருப்புகள் நவீனமயமாக்கப்பட்டாலும் நவீனமயமாக்கப்பட்ட அந்த பகுதியில் கூட அவங்க மரஞ்செடி கொடிகளை வைக்க மறக்கிறதில்லை. இந்த நாடும் சரி, இந்த நாட்டு மக்களும் சரி, இயற்கை சார்ந்த ஒரு சூழலில் வாழ்கிறது தான் விரும்புகிறாங்க. எனவே தான் வீடுகளில் கூட அவங்க மரம் செடி கொடிகளை வளர்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த சிங்கப்பூரில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலுங்கிற ஒரு சோலை வனத்துடைய ஒரு ஃபீல் இங்கே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு பிரதான சாலை, ஆர்ச்சர்ட் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோடு சாலை முழுக்க சோலை மயமாக்கப்பட்டிருக்கும். இந்த ரோட்டில் மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் எங்கே போனாலும் இந்த பசுமையான காட்சிகளை நிச்சயம் பார்க்கலாம். தேசிய மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய பூங்கா பாதுகாப்பு வாரியம், இவங்க தான் இந்த மரங்களை எல்லாம் பராமரிக்கிறாங்க. இது ரொம்ப நேர்த்தியாகவே பராமரிப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கிளைகளை எல்லாம் வெட்டி அதை சீர்படுத்தி அந்த மரத்துக்குரிய பாதுகாப்பு கொடுப்பாங்க. எல்லா மரத்துக்குமே பார்கோடு இருக்கும். அந்த பார்கோடு அந்த மரத்துடைய தன்மை, வளர்ச்சி, அதோடைய பராமரிப்பை பற்றி அதில் முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அடர்ந்த மரங்கள் இதுகளில் நம்ம சாலையில் பயணிக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு குழுமையான ஒரு பிரதேசம் மாதிரி ஒரு மலை பிரதேசத்துடைய ஃபீல் இருக்கும். இப்போ பார்க்குற இடத்துல ஒரு பில்டிங் எழுப்பிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய பூஞ்செடிகள் இருந்துச்சு. அடடா, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்களேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய மரக்கன்றுகளை கொண்டு வச்சுருக்கிறாங்க. நாளைக்கு இதையெல்லாம் பதிச்சு இந்த இடமே பசுமையாக பழையபடி ஆக்குறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்க பேணிப்பாக இருக்காங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி. மரங்களை மட்டுமில்லை, பெய்யக்கூடிய மழை நீரை சேகரிப்பதிலும் சிங்கப்பூர் ரொம்ப சிறப்பு தன்மை வாய்ந்தது. இங்கு 10 நாள் தொடர்ந்து அடைமழை பெய்தால் கூட பாதைகளில் தண்ணி தேங்கி நிற்காது. எல்லா தண்ணியும் ஒரு சொட்டு கூட இல்லாமல் அத்தனையும் வடிகால் வழியாக அவங்க சேமித்து வச்சிருக்கக்கூடிய மழை நீர் வடிகால் அந்த ஏரிக்கு போய் சேருது. இதுவும் சிங்கப்பூரில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நீண்ட காலத்திற்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்களை செயல்படுத்தி வர்றதுனால இந்த நாட்டில் தண்ணீர் பஞ்சமும் ஏற்பட வாய்ப்பே இல்லை. இந்த அளவுக்கு மழை பெய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மரம். முக்கிய காரணமே மரம் தான். அந்த மரத்தை எப்படி வளர்க்குறாங்க, எப்படி பராமரிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கங்கிறது தான் இந்த வீடியோடைய நோக்கம். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அவங்க என்னெல்லாம் கண்டிஷன் வச்சுருக்காங்கிறத பார்க்கலாம். சிங்கப்பூரில் மரம் வெட்டுறது ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும், ஒரு அழகான காட்சி. இதை பதிவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ பதிவை நான் எடுத்தேன். அதாவது கிரெயின் அந்த வாகனத்தை கொண்டு நிறுத்தி மரம் வெட்டுறவங்க அதுக்கு உரிய உடைகள், அந்த ஹெல்மெட்டு, அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு, இதுகளெல்லாம் போட்டுட்டு தான் மரம் வெட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல மரத்தை வெட்டும்போது சாலையில் பார்த்திங்கன்னா அறிவிப்பு பலகையை வச்சுருவாங்க. வச்சுட்டு 4 பக்கமும் ஆட்களை நிறுத்தி வச்சு சாலை போக்குவரத்தை சீர்படுத்துகிறாங்க. பாதசாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாமல், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துடாமல் அதை உறுதிப்படுத்திக்கிட்டு 4 பக்கமும் ஆட்களை போட்டு பாதுகாப்பான முறையில் தான் இந்த மரத்தை வெட்டவே ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த மரங்கள் எங்கெங்கெல்லாம் வளர்ந்துருக்குதோ அதையெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணி எடுத்து அந்தந்த ஏரி வாரியம் ஆட்களை அனுப்பி மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு இலையை கூட நம்மளால் கிள்ளி போட முடியாது. மரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நம்ம வீட்டு வாசலில் ஒரு மரம் நின்று அந்த மரத்தை நம்ம வெட்டினா கூட கிட்டத்தட்ட $6000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். அதாவது இந்திய பண மதிப்புப்படி 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம் கட்ட வேண்டி வரும். அதனால தான் இந்த நாடு செழிப்பாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இங்கே யாரும் எந்த மரக்கிளையை கூட ஒடிக்க முடியாது, இலையை கூட கிள்ளி போட முடியாது. அந்த அளவுக்கு மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இடைஞ்சலாக இருந்ததுன்னா அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மூலம் மனு கொடுத்து உடனே அவங்க பார்ப்பாங்க, இது நம்ம வீட்டுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த மரக்கிளையை அவங்க தான் வெட்டணும். வெட்டின இடத்த கூட உடனே அவங்க துப்புரவுப்படுத்திடுறாங்க. அந்த ஃபேன் மாதிரி வச்சு அதை வச்சு அடித்து க்ளீன் பண்ணி அந்த இலை குறைகள் எல்லாம் விழுந்திருக்கிறதெல்லாம் சீர்படுத்தி துப்புரவு பண்ணிட்டு போகிறாங்க. சரி, இந்த மரம் வெட்டுன அந்த பெரிய பெரிய தடிகள் எல்லாம் லாரியில் ஏற்றிடுறாங்க. கிளைகளை, அந்த கொப்புகளை என்ன செய்கிறாங்கன்னா அங்கேயே ஒரு வாகனத்தை கொண்டு அந்த மிஷின் மூலமாக அதை
பவுடரை பொடி ஆக்கிடுறாங்க. அதாவது எப்படின்னா துகள்களாக ஆகிறது. பெரிய பெரிய கிளைகளை வந்து அதுக்குள்ளே கொடுக்கும்போது அது வந்து அரைச்சி அது வந்து ஒரு பவுடர் மாதிரி அதை ஆக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முறையான முறையில் பராமரிக்கப்பட்டு அந்த மர கிளைகளை எல்லாம் வெட்டப்பட்டு அந்த கிளைகளை வந்து துகள்களாக்கக்கூடிய இந்த காட்சி வந்து மனதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எந்த அளவுக்கு இவங்க பராமரிப்பில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கிறாங்கங்கிறத உணர முடிஞ்சுது. இதையே நம்ம வந்து ஒரு பதிவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனதில் வந்து ஒரு உதிப்பு தோன்றுச்சு. அந்த உதிப்பின் வெளிப்பாடு தான் இந்த காட்சிகள். இந்த காட்சி வந்து ரொம்ப நேரம் வெகு நேரம் நின்று நான் அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அந்த துகள்கள் இந்த மர கிளைகளை வந்து அவங்க மிஷினில் கொடுத்து அதை பவுடர் ஆக்கி எடுக்கக்கூடிய அந்த கிளை துகள்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிற மரங்கள் மற்ற மரங்களுடைய அடிப்பகுதியில் தூவுறாங்க. இது தூவுறதுனால என்ன நன்மைன்னு சொன்னால், மழை பெய்யும் போது நீர் வந்து நல்லா ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த மரத்துக்கு ஒரு உரமாகவும் அது இருக்குது. இன்னும் சில பொருட்கள் இந்த மரத்துகள்களில் செய்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக இந்த மரத்தை வெட்டி அந்த கிளைகளை எல்லாம் வந்து தூளாக்கிட்டாங்க. நான் போய் அந்த தூளை எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் நம்ம புல் மாதிரி ஆகிடுச்சு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ இதாக க்ரஷ்டாக இருக்குது. இந்த துகள்களை தான் மரத்துடைய அடிவாரத்தில் வந்து அடிப்பகுதியில் போட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இதனால் மழை பெய்யும் போது அந்த தண்ணியை நல்லா ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மரத்துக்கு வந்து சீராக தண்ணீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரம் செடிகளை பராமரிக்கிறது அதுவும் ஒரு நல்ல பியூட்டியான ஒரு செயல் தான். அதை வந்து அடிக்கடி வந்து அதை வந்து பராமரிப்பாங்க. டெய்லி வந்து பார்ப்பாங்க. அதில் வளர்ந்துருக்கக்கூடிய களை, அது இல்லைன்னா மீறி வளர்ந்துருக்கக்கூடிய இலை, இதுகள் எல்லாத்தையும் வெட்டி பராமரிச்சிருவாங்க. அதோடு வந்து அந்த பராமரிக்கப்பட்ட இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போகிறது தான் சிங்கப்பூருடைய பியூட்டி. இதனால தான் இந்த நாட்டில் மழை பெய்யுது. இதனால தான் இந்த நாட்டில் நிறைய பறவைகளை பார்க்க முடியுது. பொதுவாக நம்ம வாழக்கூடிய நாடாக இருந்தாலும் சரி, வசிக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, தூய்மையாக வைத்திருக்கிறதோட சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமல் இயற்கையோட அந்த பசுமையோட ஒன்றி வாழ்கிறது இருக்குது. அதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை. அதுதான் ஒரு சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சிங்கப்பூர் சிறப்பாக செய்கிறாங்கங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோ. மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காகவே ஒரு பெருந்தொகையை செலவிடக்கூடிய இந்த அரசாங்கத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், மழைக்கு முக்கிய காரணமே மரம் தான். அந்த மரம் இருந்தால் தான் மழை பெற முடியும். மழை இருந்தால் தான் மண் செழிக்கும். மண் செழிச்சாதான் மக்களுடைய வாழ்வு செழிக்கும். ஆகவே இந்த மழையுடைய காரணியாக இருக்கக்கூடிய மரங்களை வளர்க்குறதுக்கு நம்ம கட்டாயமாக முயற்சி செய்யணும். வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்கணும், வீட்டுக்கு ஒரு மரமாவது வளர்க்கணுங்கிற ஒரு உறுதியோடு நம்ம இந்த வீடியோ பதிவை நம்ம நிறைவு செய்வோம். இனி வரும் காலங்களில் இதை விட நல்ல சிறப்பான வீடியோ பதிவுகளை தரக்கூடிய ஆவல் இருக்குது. உங்களுடைய ஆதரவு இருந்தால் நிச்சயமாக தர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.